கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது உபத்திரவம் நீங்கும்? நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிரயாணத்தில் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூடி இருக்கும் பொழுது நிச்சயமாக சீக்கிரமாய் நம்முடைய உபத்திரவங்கள் நீங்கும். வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், பெதஸ்தா குளத்தின் அருகே 38 ஆண்டுகளாக தன் உபத்திரவம் நீங்காமல் காத்திருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து வந்த மாத்திரத்தில் இமைப்பொழுதில் அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. சீக்கிரத்திலே அந்த லேசான உபத்திரவம் கடந்து போனது. அவனுடைய வாழ்க்கை ஒரு புத்துணர்ச்சி பெற்றது. இன்றைக்கு இயேசு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களோடு இருந்தால் எப்படிப்பட்ட உபத்திரவங்களும் உங்களை விட்டு கடந்து போகும். இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள், அவர் உங்களை விடுவிப்பார். ஆமென்.